வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம், தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016. அதில் பிரிவு 7. பிரிவு 7 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, அப்ரூவ்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அப்ரூவ்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பணியிடத்துக்கும் ப்ரமோஷன் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு பேனலை தயார் பண்ணுவோம். அந்த பேனலை தான் இவங்க அப்ரூவ்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ அந்த பிரிவு 7ல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பேனலையும் தயார் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனலில் யாருடைய பேரெல்லாம் வந்திருக்கோ அந்த இண்டிவிஜுவலுக்கு எல்லாத்துக்கும் அந்த பேனல் காப்பியை சர்வ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேனலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜூனியர் மோஸ்ட் பர்சன், இப்போ 10 பேர்த்துக்கு பேனல் போட்டிருக்கோன்னு சொன்னால் அந்த 10வது நபர் தான் இருக்கிறதுலையே ஜூனியர் மோஸ்ட். இப்போ அவருக்கு மேலே சீனியர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்க பேர் அந்த பேனலில் இடம்பெறாமல் இருந்தால் அவருக்கும் அந்த பேனல் காப்பியை கம்யூனிகேட் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதை வாங்கணும் அப்படின்னு அந்த செக்ஷன் 7ல் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 45ல் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஒரு கால வரம்பை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கான கால வரம்பை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 45ல் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேனல் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ண தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். யார் அந்த பேனலில் பேர் விட்டு போயிருந்தால் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட நபர் 2 மாதத்துக்குள்ளே ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும். அது எந்த மாதிரி பணியிடத்துக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரமோஷன் போஸ்ட் ஸ்டேட் சர்வீஸில் வரக்கூடிய பணியிடமாக இருந்து அந்த பேனலில் அவர் பேர் விடுபட்டு போயிருக்குன்னு சொன்னால் அவர் அந்த நோட்டீஸ் போர்டில் அந்த பேனல் காப்பி டிஸ்பிளே பண்ண டேட்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே அவருடைய ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதே அந்த ப்ரமோஷன் போஸ்ட் சபார்டினேட் சர்வீஸில் வரக்கூடிய பணியிடமாக இருந்தால் அந்த நோட்டீஸ் போர்டில் அந்த பேனல் காப்பி டிஸ்பிளே பண்ண டேட்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே பாதிக்கப்பட்ட நபர், அதாவது பேனலில் பேர் விடுபட்டு போயிருந்தால் அதன் மூலம் பாதிப்படைந்த நபர் 3 மாதத்துக்குள்ளே அவருடைய ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அட் எனி டைம் சியோமோட்டாவாகவும் அந்த பேனலை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பேனல் இஷ்யூ பண்ணிட்டா ஒன்று பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து பெறப்படும் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் அந்த பேனலை மாற்றி அமைக்கலாம், அல்லது தேவையான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியே சியோமோட்டாவாகவே தன்னிச்சையாகவே அந்த பேனலை ரிவைஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னும் செக்ஷன் 45ல் சொல்லியிருப்பாங்க. இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னு சொன்னோம்னா, ஒருத்தர் மேலே சார்ஜஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா அவர் பேனலில் சேர்க்க மாட்டோம். இப்போ அந்த மாதிரி நபருக்கு அந்த ஒழுங்கு நடவடிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பேனலில் எப்படி பேரை சேர்க்கணும், அவருக்கு ப்ரமோஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 7(1) ஷெட்யூல் 11 பார்ட் A பேரா 19ல் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் மேலே சார்ஜஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேனலில் சேர்க்காமையோ அல்லது அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்காமையோ இருந்தால் அந்த மாதிரியான கேஸில் அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ண டேட்லேருந்து 15 நாட்களுக்குள் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சியோமோட்டாகவே நடவடிக்கை எடுத்து, அதாவது அந்த ப்ரமோஷன் ஃபைலை ரீஓப்பன் பண்ணி அந்த இண்டிவிஜுவலுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். அது தன்னிச்சையாகவே அவர் நடவடிக்கை எடுக்கணும். 15 நாளுக்குள்ளே அந்த ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணி அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி முடிவு எதுவும் எட்டப்பட்டிருந்தால் அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ண தேதியிலிருந்து 15 நாளுக்குள்ளே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சியோமோட்டாவாகவே அந்த ஃபைலை ரீஓப்பன் பண்ணி
அந்த பாதிக்கப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. இப்போ இவ்வளவு இருந்தாலும் தன்னிச்சையாக செய்வாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பல்வேறு நிர்வாக சிக்கல்கள், நிர்வாக பணிகள், அன்றாட பணிகள் இதெல்லாம் இருக்கும்போது அந்த முடிஞ்சு போன கேஸை எடுத்து வச்சுட்டு பார்ப்பாங்களான்னு தெரியாது. அதனால் உரிய நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை யாருடைய கவனத்துக்கு கொண்டு போகணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் அதில் தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்க சொல்லி கூடவே இருந்து அந்த கோப்பில் அவங்களுக்கு சாதகமான ஆர்டரை வாங்க வரைக்கும் அவங்க அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.